வெல்கம் டு மை வசுந்தரா தமிழ் சேனல். உங்களுக்கு இன்றைக்கி மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்ட போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைசூர் பாக்கு பண்ணுறதுக்கு நான் இந்த தாம்பாளத்தில் தான் இதில் தான் நான் மைசூர் பாக்கு பண்ணி இதில் தான் ஊற்ற போகிறேன். நீங்கள் ட்ரே இருந்தாலும் ட்ரேயரில் ஊற்றலாம். முதல்ல நம்ம மைசூர் பாக்கு பண்ணுறதுக்கு எண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டு நம்ம இது நல்லா பாருங்கள் இந்த மாதிரி அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவு நல்லா ஜலிச்சிக்கிடுவோம். ஜலிச்சு மைசூர் பாக்கு பண்ணோம்னா தான் மாவு கட்டி உழுவாமல் இருக்கும். இந்த மாதிரி ஜலிச்சிக்கலாம். 1.5 கிளாஸ் மாவும் பூரா இதுலேயே ஜலிச்சிக்கிடலாம். இப்படி ஜலிச்சு மைசூர் பாக்கு பண்ணோம்னா தான் நல்லா பர்ஃபெக்டாக வரும். கடலை மாவு இந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளரு கடலை மாவு எடுக்கிறேன் மைசூர் பாக்கு பண்ணுறதுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி 1/2 டம்ளர் இவ்வளோ தான். இதெல்லாம் வச்சிட போகிறோம். மைசூர் பாக்கு பண்ணுறதுக்கு 1.5 டம்ளரு கடலை மாவு, 1.5க்கு இதில் 2 டம்ளரு சர்க்கரை சேர்த்திக்க போகிறோம். நல்லா நிறையா 2 டம்ளரு போட்டுக்கலாம். கோல்டு வின்னர் எண்ணெயில் தாங்க நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரியுமான எண்ணெயில் நீங்கள் பண்ணிக்கலாம். கோல்டு வின்னர் எண்ணெயில் தான் நம்ம இது நல்லா மசிச்சிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி 250 மில்லிகிராம் அளவுக்கு நம்ம ஊற்றி நம்ம எண்ணெயிலேயே கரைச்சி நம்ம கடாயில் ஊற்றணும்னா தான் மைசூர் பாக்கு நல்லா வரும், கட்டி விழுவாமல் வரும். அப்படியே நம்ம கொட்டணும்னா வச்சுக்கிறோங்களேன், கட்டி உளுந்து போயிடும். அதனால் எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் கரைச்சி ஊற்றிக்கிடலாம். 300 கிராம் எண்ணெயில் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிடணும். இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணி நம்ம அதில் கடாயை வச்சு நம்ம கடாயில் ஊற்றிக்கிடலாம். 300 மில்லிகிராம் எண்ணெயில் இப்படி கரைச்சிருக்கிறேன் மைசூர் பாக்கு. நல்லா இப்படி அடிச்சு விட்டு நல்லா இப்படி கரைச்சிக்கிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்படி மைசூர் பாக்கு பண்ணுறதுக்கு கடாயை ஆன் பண்ணிக்கலாங்க. மைசூர் பாக்கு பண்ணுறதுக்கு எண்ணெய் ஃபஸ்ட்டு சூடு பண்ணுவோம். கோல்டு வின்னர் எண்ணெயில் நான் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயில் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் நெய்யிலையும் பண்ணலாம், எண்ணெயிலையும் பண்ணலாம். 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றணும் போதும். எண்ணெய் 10-15 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா சூடேறணும் எண்ணெய். மைசூர் பாக்கில் ஊற்றுறதுக்கு நல்லா கொதிக்கணும். இந்தாண்ட அடுப்பில் ஆன் பண்ணிக்கிடலாம். ஆன் பண்ணிக்கிட்டு இந்த 2 டம்ளர் சர்க்கரையை போட்டுடலாம். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி பாருங்கள். நான் 1 டம்ளர் மூழ்கிற அளவுக்கு ஊற்றணும். இன்னொரு கொஞ்சமாக ஊற்றிக்கிடலாம். கொஞ்சமாக சர்க்கரை மூழ்குனா போதும். பார்த்தீங்களா, இந்த டேஜில் ஊற்றணும். கம்பி பதம் வர வரைக்கும் நாம் சர்க்கரை பாவு கிளறிக்கிட்டே இருக்கணும். 10-15 நிமிஷம் நம்ம இப்படியே கம்பி பதத்துக்கு வர வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி விரலில் ஒட்டுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒட்டணும். விரலுக்கு விரல் இப்படி ஒட்டணும். இப்படி இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடலை மாவு கொஞ்சம் கேஸு கம்மி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம அந்த கடலை மாவு இதில் ஊற்றணும். எண்ணெயோட ஒன்றும் இருக்கு இல்லையா, இதை ஊற்றணும். நல்லா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி கரைச்சி விட்டு ஊற்றணும்னா தான் இது நல்லா கட்டி விழுவாமல் மைசூர் பாக்கு நல்லா பண்ண முடியும். எல்லாருமே 2 ஆள் வேணும்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி விட்டு பண்ணினீங்கன்னா நீங்கள் ஒண்டியாகவே பண்ணிடலாம். இப்போ நான் ஒண்டியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த எண்ணெய் விட வரைக்கும் 10-20 நிமிஷம் உருப்பியில் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கட்டியான கடாயாக இருக்கணும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பக்கம் எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது இப்போ நம்ம 2 கரண்டி மொண்டு ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். கொதிக்க எண்ணெய் இது எண்ணெய் விட வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுவாக எண்ணெய் விடும். ஒரு 20 நிமிஷம் நம்ம இதே மாதிரியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்கு தான் எண்ணெய் ஒரு பக்கம் நம்ம சுட வச்சு இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து விட்டுக்கணும்.
இன்னும் 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்குருவோம். பாருங்கள் இந்த மாதிரி விட்டு மிக்ஸ் பண்ணணும். போதும். 1/2 லிட்டர் எண்ணெய் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டோம். இனிமேல் ஊற்ற போகிறதில்ல. அப்சர்வ் பண்ணிக்குவோம். இந்த எண்ணெய் ஃபுல்லாக ஊற்ற நம்ம இது ஃபுல்லாக இழுத்துறோம். இந்த மைசூர் பாக்கு இன்னும் 2 கரண்டி ஊற்றலாம். எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. பாருங்கள் இந்த எண்ணெயெல்லாம் அதுவாக அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ எண்ணெய் பாருங்கள், நம்ம இப்படி மிக்ஸ் பண்ண எண்ணெய் தனியாக விடும். அதிலிருந்து பாருங்கள் இப்போ ரெடி ஆக போகுது. அதனால் அது எண்ணெய் விடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு தெரியும் இதில் எண்ணெய் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே எண்ணெய் ஊற்றக்கூடாது. பாருங்கள் அதில் அது ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுலேயே ஊற்றிடுவோம். இப்படி பாருங்கள் இந்த மாதிரி குலுக்கி விட்டு இந்த மாதிரி இப்படி வச்சுடுவோம். ஒரு 10-15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். நம்மளுக்கே தெரியும், நல்லா ஆறுறது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம கத்தி போட்டு கோடு போட்டுக்கிடலாம். கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போதே கோடு போட்டுக்கிடணும். நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்படியே இருக்கட்டும். 1.5 மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் பாருங்கள் கலர் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ நான் இந்த தட்டில் நம்ம இப்படி எடுத்து வச்சுருவோம். வீட்லேயே ஒரு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு தாங்க இது. மைசூர் பாக்கு பண்ணுறதுக்குங்க எப்படி பார்த்தாலும் 1/2 மணி நேரம் 1/2 hour ஆகிடும். வெதுப்பாக இருக்கும்போது நம்ம கோடுகள் போட்டுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது நல்லா மொறுமொறுப்பான மைசூர் பாக்கு ஆகிடும். நீங்கள் நல்லா அது ஒரு இம்பார்ட்டண்டான சீஸுங்க. நீங்கள் ஒரு 15 நிமிஷம் அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் 10 நிமிஷம் ஆன உடனே எடுத்து ஊற்றிடாதீங்க. 15-20 நிமிஷம் நல்லா கோல்டன் கலர் ஆக வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வட்டலில் ஊற்றலாம், ரேரில் ஊற்றிக்கிடலாம். உங்கள் பெரியபடி நீங்கள் அதை செஞ்சுக்கிடலாம். மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதேமாரியே எல்லோருமே ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கம், நன்றி.